தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தோல்வி பயம் காரணமாக தொகுதி மாறினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தோல்வி பயம் காரணமாக தொகுதி மாறினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. வேட்பாளர் பட்டியல்கள் அறிவிக்கப்பட்டன. பலர் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பலர் தொகுதி மாறியுள்ளனர். பலர் புதுமுகங்கள் இறக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் தோல்வி பயம் காரணமாக தொகுதி மாறியுள்ளார் திமுக முன்னாள் அமைச்சர். ஆம், திமுக முன்னாள் அமைச்சரும் திமுகவுடைய வங்கியுமான, திமுகவுடைய அனைத்து செலவுகளையும் கவனிப்பவருமான முன்னாள் அமைச்சர் கரூர் செந்தில் பாலாஜி தோல்வி பயம் காரணமாக தொகுதி மாறியுள்ளார். இவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது கோடி கோடியாக கொள்ளையடித்தவர். பின்பு திமுகவுக்கு வந்தார். மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் மின்வாரியம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தார். கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தார். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது தொகுதி மாறியுள்ளார். கோயம்புத்தூர் தொகுதிக்கு மாறியுள்ளார். என்னவென்று சொன்னால், கரூர் தொகுதியில் அவருக்கு கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோன்று கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரம் செய்த பொழுது 41 பேர் இறந்தனர். அந்த இறப்புக்கு காரணம் கரூர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சூழ்ச்சியே என மக்கள் கருதுகின்றனர். ஆக நடிகர் விஜய்க்கு ஆதரவாக கரூரில் ஒரு அலை வீசுவதாக கூறப்படுகிறது. அந்த அலையில் செந்தில் பாலாஜி மூழ்கி போவார் என கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. இதன் காரணமாக கோயம்புத்தூருக்கு களமிறங்கியுள்ளார். தனது சாதி வாக்குகளை நம்பி கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் செந்தில் பாலாஜி. அவரை வீழ்த்த நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு 25 வயது இளைஞர் பேரறிவாளன் அறிவிக்கப்பட்டுள்ளார். பேரறிவாளன் கரூர் செந்தில் பாலாஜியை தோற்கடிக்க களமிறங்கியுள்ளார். சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். கரூர் செந்தில் பாலாஜி தோல்வி பயம் காரணமாக தொகுதி மாறியுள்ளார். தான் போட்டியிடுகின்ற கோவை தொகுதியில் அவர் வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.